இன்றைக்கி வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து கேசரி செய்யறதை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்ருக்கேன் ரவையை. டீ மட்டும் கொஞ்சம் நல்லா வராதுங்க. ஏன் நீங்கள் வச்ச டீயை முன்னாலே குடிக்க முடியாது? டீ வைக்கிற வேலை மட்டும் எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து அவங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் சித்தி வந்து நான்வெஜ் சாப்பிடல, வெறும் முட்டை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதனால் சித்திக்கு வந்து முட்டை குழம்பு, அப்புறமா ஒயிட் ரைஸ் தீந்துருச்சு. அப்புறம் வந்து இது வந்து சிக்கன் கிரேவி, தங்கச்சி பொண்ணுக்காக வேண்டி சிக்கன் கிரேவி அவளே செஞ்சிருந்தா. ஷிகா, இதோட பேர் என்ன? அந்த சிக்கன் கிரேவியோட பேர் என்ன? இது வந்து ரசம். அப்புறம் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, மார்னிங் வேக வச்சுருப்பாங்க பொண்ணுக்கு. இது வந்து மரவள்ளி கிழங்கு. இதில் வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த சிக்கனோட பேர் வந்து ஹரியாலி சிக்கன். அம்மா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் பாருங்கள், அவன் வந்து வீடு வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பா. வீட்டில் பாருங்கள் அங்கங்கே செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏதாவது சும்மா இருக்காமல் ஏதாவது அப்பப்போ மீஷோவில் ஆர்டர் பண்ணி எதையாச்சும் வாங்கி வீட்டை வந்து நல்லா அழகாக பண்ணிட்டு வச்சுருப்பா. நான் வந்து அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டைம் இருக்காது. நான் ஃபுல் டே காலையில் பார்லர் போனால் நைட்டு 10 மணி, டைமிங்கே சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் வருவேன். அதனால எனக்கு வந்து பெருசாக அந்த வீடு டெக்கரேஷன் பண்ணுறது அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் வந்து என் தங்கச்சி பொண்ணு வரைஞ்சது. அப்படி தானே ஷிகா? சாரிங்க, இது வந்து ஒட்டினதாம்மா. இது வந்து நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போகும்போது வேளாங்கண்ணிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நானும் என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தோம். இதுவும் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இவங்க வீட்டில் வந்து ஒரு அணில் வச்சுருக்காங்க. அந்த அணில் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே போய் தூங்கிட்டுருக்கு. அது தூங்குறதுனா அந்த துணிக்குள்ளே போய், அதோட பேர் வந்து டுட்டுவாமா. வீடெல்லாம் நல்லா அழகாக வச்சுருப்பாங்க. எங்கள் சித்தி வந்திருக்காங்க. இது வந்து உனைவே காமிச்சு. அப்புறம் இது வந்து எங்கள் அப்பா. அப்புறம் இன்னொரு ரூமில் வந்து அவங்க பூஜை ஜாமான் கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணிட்டாங்க. அந்த கடையை, அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. வீட்டில் செடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இவங்க இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதனால் மேலே மட்டும் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ரூம்லாம் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணியிருக்கலாம் பண்ணா? அடுத்தது ரவை வறுத்து வச்சுருக்கேன். இப்போது சர்க்கரையில் தண்ணிக்குள்ளே சர்க்கரையை போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ தண்ணி, எவ்வளோ சர்க்கரை? தண்ணி வந்து ஒரு 1.25 கப்பு, சர்க்கரை வந்து ஒரு கப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ வந்து இந்த கேசரி பவுடர் போடுறாங்க. ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர். அப்புறம் வந்து இங்கேருந்து பார்த்தாவே எங்கள் அம்மாவோட வீடு தெரியும். அப்புறம் இது பாருங்கள், நெல்மணி தோரணம். இதுவும் அப்படி தான் மீஷோவில் வாங்கியிருக்காங்க. இது வந்து வீட்டில் போட்டால் ரொம்ப நல்லதாம்மா, அதனால் வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து அவங்க செய்கிற பிரியாணியை வந்து ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. ரொம்ப சூப்பராக செய்வாங்க பிரியாணி. நெய்யில் வந்து முந்திரி போட்டு வறுத்துட்ருக்காங்க இன்னொரு ஸ்டவ்வில். எவ்வளோக்கு வாங்கின லாவண்யா இந்த முன்னாடி இருக்க ஒயிட் கலரு? இது பாருங்க, அவங்க வந்து 1100க்கு வாங்கியிருக்காங்க. நானும் 1100 1200 தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் வந்துச்சு. இவங்களுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு. ட்ரீம் கேச்சர். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ரவையை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்காங்க. அந்த ரவையை வந்து இப்போ போட்டு கலர்றாங்க. சர்க்கரையும் தண்ணியும் கொதித்து அதில் வந்து ஜிலேபி பவுடர் போட்டு கொதிச்சிருச்சு.
இது வந்து இந்த ஊர் பேர் வந்து வெள்ளலூருங்க. இது வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய கிராமம். அதே மாதிரி நிறைய கோயில்கள் நிறைந்த கிராமம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஊரில் வந்து யமன் கோயில் 2 யமன் கோயில் தான் மொத்தமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த அப்படியா? அது ஆனால் நான் தெரியல, எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த ஊரில் வந்து ஒரு யமன் கோயில் இருக்குது. அப்புறம் இந்த இங்கேருந்து வந்து ஒரு பேரூர் கோயிலுக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜா கோயில். நிறைய பேர் வேறு வேறு ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க, வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. நல்ல பெரிய ஒரு கிராமம். அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு ஒன்று இருக்குது அங்கே. ஆனால் நானே இன்னும் போனதில்லை. இருக்குமா? இருக்கு. ஒரு நாள் அங்கேயும் போகணும். எங்கள் அம்மா வந்து இதை விடவே சூப்பராக கேசரி செய்வாங்கங்க. இவங்க செய்யறதை விட எங்கள் அம்மா செய்கிறது தான் சூப்பராக இருக்கும். இவங்க வந்து நிறைய வந்து வெரைட்டியாக வந்து குக்கிங்கெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அவ்வளோவா எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டைம் இருக்காது இன்னொன்று. அப்புறம் வந்து இவங்க நான்வெஜ்ஜில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியனுங்கிறதுனால நான் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவேன்றதுனால எனக்கு நான்வெஜ்ஜில் அவ்வளோ பெருசாக ஒன்றுமே வராது. இதை சுமாராக செய்வேன். கோயில் இருக்குது இந்த கிராமத்தில் வந்து வெள்ளலூர் கிராமம் இது. இந்த ஊரில் வந்து என்னென்ன கோயில் இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து பேச்சியம்மன் கோயில் இருக்குது, அழகுநாச்சி அம்மன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, தேனீஸ்வரர் கோயில் இருக்குது, சித்தலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது, யமதர்மராஜா கோயில் இருக்குது, கண்ணகி கோயில் இருக்குது, அப்புறம் 60 வீட்டு கல்யாண கோயில் இருக்குது, கிருஷ்ணர் கோயில் இருக்குது, இன்னும் வந்து மகாலட்சுமி கோயில் இருக்குது, அப்புறம் வந்து மாகாளியத்தா கோயில் இருக்குது, இன்னும் வந்து இன்னும் நிறைய சில கோயில்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஊரில் வந்து பெரும்பாலும் எல்லா ஊர்ல இருந்துமே இந்த ஊருக்கு வந்து இந்த கோயிலுக்காக வேண்டி வராங்க. இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த ஏரியாக்கெல்லாம் இன்னும் நாங்கள் போகலை. அங்கேயும் போயிட்டு வந்துட்டு என்னென்ன கோயில் இருக்குன்னு இன்னும் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இப்போ வந்து கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெய்யெல்லாம் போட்டாச்சா? நேற்று சொல்லாமே போட்டேன். அங்கே பேசிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ரவை வேகும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து எங்கள் மாசாணி அம்மன் கோயில், கோணியம்மன் கோயில், அரசனன் கோயில் இருக்காமாங்க. ஆனைமலையம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. இப்போ வந்து கேசரி செஞ்சுட்டாங்க. எப்படி இருக்கு நான் வந்து டேஸ்ட் பார்க்க போறேன். ஓகேங்க, ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் வந்து எங்கள் அம்மா செய்கிற அளவுக்கு இல்லை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப சூப்பராக கேசரி செய்வாங்க. இவங்க வந்து நான்வெஜ்ஜு பிரியாணி, அப்புறம் ஏதோ சுண்டல் போட்டு ஒரு பிரியாணி செய்வாங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெரைட்டியாக வேறு இதெல்லாம் நல்லா செய்வாங்க. இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் வராது. பீஸா பர்கர்லாம் வந்து ஸ்ரீகா செய்வாங்க. அவங்க வந்து இந்த மோமோஸ் எல்லாமே செய்வாங்க. ஆனால் கேசரி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. தேங்க்யூங்க.